தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுக்கிற நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற இலக்கிய நிகழ்வின் வாயிலாக நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் ஒரு தொடர் நிகழ்வாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது தோழமைகளை. அப்படி நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்த சிறுகதை படைப்பு குறித்தாக நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற இணைய வாயிலாக நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமை. இன்றைய தினம் நம்முடைய கீரா ஐயா அவருடைய கதையான சிறுகதையை இன்றைக்கு 42ஆம் நாள் நிகழ்வில் கதை சொல்லி வாயிலாக நாம் கேட்க இருக்கிறோம் தோழமைகளே. அதில் நம்முடைய முனைவர் கீசா புனிதவதி அம்மா அவர்கள் இன்றைக்கு கீரா ஐயா அவருடைய கதையான சாவு என்கிற கதையை குறித்து நம்மோடு கதை சொல்லல் வாயிலாக பயணிக்க இருக்கிறார் தோழமைகளே. புனிதவதி அம்மா அவர்கள் புதுச்சேரியில இருக்கக்கூடிய ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில அங்கே இருக்கக்கூடிய கலை மற்றும் அறிவியல் புலத்தில் தமிழ் துறையினுடைய பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். குறிப்பாக 7 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கல்லூரியில் பணியாற்றி வரும் இவர் பல்வேறு கருத்தரங்கங்கள், பயிலரங்கங்கள், குறிப்பாக ஆய்வுதல்கள் என தொடர்ந்து இலக்கியத்தால் பயணித்து வரக்கூடிய இந்த ஆளுமை நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் நடத்திய தமிழொலி குறித்த சிறுகதைகளிலும் பங்கேற்று சிறப்பு சேர்த்த மகிழ்வுக்குரிய நிகழ்வை நாம் நினைத்து பெருமைப்படுத்தோம். அப்படிப்பட்ட பேராசிரியர் முனைவர் அவர்கள் இன்றைக்கு கீரா ஐயா அவர்களுடைய கதையான சாவு என்கிற கதை குறித்து கதை சொல்ல வருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கிறோம். தோழமையே வருக, கதை சொல்க. ஐயா கேக்குதுங்களாங்க ஐயா? ஐயா கேக்குதுங்களாங்க ஐயா? கேக்குதுமா, கேக்குதுமா, சொல்லுங்கம்மா. சிவசுப்ரமணியம் தோழர் கேக்குதா? நல்லா கேக்குதா? சிவசுப்ரமணியம் தோழர் சரியா கேக்குதா? நல்லா கேக்குதுயா. எனகின்ற தாய் தந்தையரை வணங்கி நீங்க ஆரம்பிங்க. சரிங்க. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நூற்றாண்டு கண்ட ஆளுமைகள் எனும் நாளும் ஒரு கதை இணைய வழி தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இது 3வது ஆளுமையுடைய கதை. இன்ற கீரா ஐயாவுடைய சிறுகதைகளை நாளும் இதோட 42வது நாட்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முழு முயற்சியாக நடத்தி கொண்டிருக்கும் அத்துணை பெருந்தகைகளுக்கும், இணைய வழி இணைந்திருக்கக்கூடிய அத்துணை பேராசிரியர் பெருமக்களுக்கும் பெருந்தகைகளுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைய சிறுகதை நம்மளுடைய கீரா ஐயாவுடைய சிறுகதைகள்ல நான் எடுத்துக்கிட்டது சாவு என்கின்ற சிறுகதை. இந்த சிறுகதை எப்படி தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதவை தட் தட் அப்படின்னு சொல்லி தட்டுற சத்தம் கேக்குது. உள்ள இருக்கிறவங்க யார் அது, யாரோ வெளியில தட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மறுபடியும் அந்த தட்டுற சத்தம் கேக்குது. டொக்கு டொக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, நம்ம தட்டு தட்டுன்னு சத்தம் கேக்குது. மறுபடியும் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க யார் அது, இந்த மாதிரி ஏதோ நம்ம கிட்ட கதவை தட்டிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா வெளியில இருந்து தட்டுறவங்க யாருன்ற சத்தம் நமக்கு வெளியில உள்ள இருக்கிறவங்களுக்கு பதில் வரல. அப்ப என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஜெக்கு அப்புறம் ராமானுஜ நாயக்கர் அப்படின்னு சொல்லி 2 பேர், அவங்க 2 பேரும் கணவன் மனைவி. உடனே வெளியில சத்தம் கேக்குது, 2 பேரும் உள்ள இருக்காங்க. எழுந்து டக்குன்னு வெளியில வர முடியாத சூழல் அப்படின்னும் போது என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எழுந்து கை காலெல்லாம் கழுவி சுத்தப்படுத்திக்கிட்டு வெளியே வரணும் அப்படின்றதுக்காக கை காலெல்லாம் கழுவிக்கிட்டு வெளியில கதவை திறந்து பாக்குறாங்க. யாருமே வெளியில இல்ல. என்னடா இது, வெளியில யாருமே காணும், என்ன பண்றது? ஆனா இப்பதான் மழை பெஞ்சு அந்த இடமே வெறிச்சு நல்லா வெளிச்சமா இருக்கு. சரி, யாருமே காணமே, என்ன பண்றது? யாரோ வந்திருக்காங்க, தட்டிருக்காங்க. ஆனா வெளியில பாத்தீங்கன்னா வாசல் கிட்ட அந்த ரொம்ப பெரிய பெரிய காலடி தடம் தெரியுது. அந்த மாட்டோடைய குழம்பு அந்த கீழே நல்லா பதிச்சுட்டு போற மாதிரியான ஒரு தரையில இருக்குது. என்ன இவ்வளவு பெரிய காலடி இருக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேருமே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா தட்டந்து யாரா இருக்கும்னு அவங்களுக்குள்ளவே ஒரு 2 பேருமே பார்க்கும்போது யாரா இருந்தா நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வீட்டுல இருக்கக்கூடிய கோழிகள்லாம் ரெக்கையெல்லாம் பயங்கரமா அடிச்சுக்கிட்டு
எதையோ பார்க்க கூடாத பார்த்த மாதிரி அது என்ன செய்யுது, அந்த ரெக்கைய நல்லா பரப்பி வச்சுக்கிட்டு பயங்கரமா அடிக்குது. உடனே அத தாய் கத்துனது உடனே அங்க பக்கத்துல இருக்க கோழி குஞ்சுங்க எல்லாமே குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த தாயோடைய ரெக்கைக்குள்ள வந்து உட்கார்ந்துக்குதுங்க. அது உடனே என்ன பண்ணுது, பாதுகாப்பா வந்து அந்த கோழி வந்து தன்னுடைய குஞ்சுகள அடகாத்துக்குது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, வீட்ல மாடு மாடு இருக்கு. தொழுவத்துல கட்டி வச்சிருக்காங்க. கன்னுக்குட்டிலாம் இருக்கு. அந்த கன்றுலாம் என்ன பண்ணுதுன்னா, அந்த கட்டி வச்சிருக்கிற இடத்துல இருந்து அப்படியே இழுத்துக்கிட்டு வருது. நான் வந்து இங்க இருக்க மாட்டேன். என்ன வந்து எங்கேயோ அம்மா கிட்ட போகணும் அப்படின்ற மாதிரி எதையோ பார்த்து பயந்த மாதிரி, அது என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்னுக்குட்டி வந்து அப்படியே எல்லாமே பயங்கரமா இழுக்குதுங்க. அது கட்டி வச்சிருக்கிற இடத்துல இருந்து. இத பார்த்த அம்மான்னு வேற கூறுக்கம்மா அப்படின்னு அந்த கன்னுக்குட்டி கத்தறத பார்த்த உடனே, இந்த தொழுவத்துல கட்டி வச்சிருக்க மாடுகள்லாம் என்ன செய்யுதுன்னா, அதனுடைய அந்த காதுலாம் இருக்கு இல்லைங்களா? அது இயல்பா இப்படி இப்படி விசிறிட்டு இல்லாம, இந்த தன்னுடைய கண்ணுக்குட்டி செய்யற செயலும், அங்க எதையோ பார்த்த மாதிரி அதுங்களுக்கு மிரட்சியில என்ன பண்ணுதுன்னா, அப்படி ட்ரைன்னு 2 கால் அப்படியே அந்த என்ன பண்ணுது, தூக்கிக்கிட்டு நிக்குது. இந்த காதுகள எல்லாத்தையும். இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பக்கம் இந்த கோழிகள் ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் மாடுகள் பண்ணுது. இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கக்கூடிய நாய் வந்து ஊளையிடுதுங்க. ஒய் ஐயோன்னு ஒரு அந்த மாரி சத்தத்தோட அதுங்க வந்து ஊளையிடுதுங்க. இது இது எல்லாமே நடக்குது. நடந்துகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவரு என்ன செய்றாரு, ராமானுஜ நாயக்கர் வந்து, "ஆ யப்பா!" அப்படின்றாரு. வலிக்குதுன்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு வருது. உடனே ஜக்கு என்ன செய்றாங்க, "என்னங்க ஆச்சு? என்ன ஆச்சுன்னு?" பதறி போய் இந்த மாரி என்னன்னு கேட்குறாங்க. "ஐயோ! இல்லம்மா எனக்கு வந்து நெஞ்ச வலிக்குது ஜக்கு" அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. அந்த "என்ன செய்யுது உடம்புக்கு? ஏன் இப்படி என்ன பார்க்குறீங்க? நீங்க பார்க்கிறத பார்த்தோனே எனக்கு பயமா இருக்குது" அப்படின்னு சொல்லி அவ பதர்றாங்க ஜக்கு மனைவி. உடனே வந்து அ புருஷனுடைய கைய வந்து என்ன சொல்றாங்க, மார்புல வந்து தொட்டு தடவி நல்லா அழுத்தி விட்டுட்டு, "இருங்க நான் போயிட்டு உடனடியா வந்து உங்களுக்கு கொஞ்சம் வெந்நீர் போட்டு எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு சொல்லி செய்யறாங்க. ஆனாலும் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, கண்ணீர் வந்து தார தாரையா ஊத்துது. ஏன்னா கணவனுடைய செயல பார்க்கும்போது அவங்களால எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரிய முடியாம ரொம்ப பதட்டம் ஆறாங்க. உடனே அவங்க போய் தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள 1 நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு தான் ஓடுறாங்க. போய் வர்றதுக்குள்ள இந்த ராமானுஜ நாயக்கருக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே மூச்சு வெளியில வருது. வயிறு அப்படியே உள்ள போகுது. மூச்சு விட முடியாம திணர்றாரு. அப்படியே அப்படியே மார்பெல்லாம் அப்படி மேல எம்புது, வயிறு உள்ள போகுது. மார்பு வெளியில வருது, உள்ள போகுது. அந்த ஒரு 3 தடவ தான். உடனே என்ன ஆகுதுன்னா, அ ஒரு உவமையா அப்படியே அத வந்து நமக்கு சுட்டி காட்டுறாங்க. ஒரு கொடிய அறுத்து விட்டுட்டா, அதுக்கப்புறம் அது சுத்தி இருக்கக்கூடிய கொடிகள், அது மெயினா போகக்கூடிய அந்த கொடிய உடைச்சு விட்டுட்டோம்னா, எப்படி சுத்தி இருக்கக்கூடிய கொடிகள் எல்லாமே அப்படியே தலை தொங்கி கிடக்குமோ, அதை போல வந்து இந்த ராமானுஜ நாயக்கர் வந்து தலை தொங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துட்டு வர போனாங்க இல்லைங்களா மனைவி. அவங்க ஜக்கு எடுத்துட்டு வந்து பார்த்த உடனே அவரை பார்த்த நிலை மாத்திரத்துல அப்படியே அந்த தண்ணி டமால்னு கீழே போட்டுட்டு, ஐயா நீங்க இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, என்னை தவிக்க விட்டு போயிட்டீங்களேன்னு அவ்வளோ தூரம் வந்து அவங்க கத்துறாங்க. ஐயா என்னை பெத்தவளே சண்டாளி அப்படிலாம் சொல்லி ரொம்ப அடிச்சுக்கிறாங்க, கத்துறாங்க. அந்த இடம் வந்து முதல்ல முடிஞ்சுட்டு இருக்குது. உடனே வந்து ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. அட என்னம்மா இது இவ்ளோ அநியாயமா இருக்குது. அதானே ஒருத்தவங்க ஒண்ணு பேசுறாங்க. அதானே நேத்து கூட சும்மா இருந்தானேம்மா அவன். நேத்துக்கு என்ன இன்னைக்கு காலையில கூட பார்த்தா அவன் வந்து எடுத்து விளையாடிட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி நடந்துருச்சு. என்னாதான் இதெல்லாம் பார்த்தா நம்ப முடியுதா? அவன் படுத்திருக்கிறத பார்த்தா உண்மையா படுத்துட்டு இருக்கிற மாதிரி அவன் பார்த்தா செத்த மாதிரியா இருக்கு. இது சாகர வயசா இதுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து பேசிக்கிறாங்க. மனுஷ வாழ்க்கை என்னதான் இந்த மாதிரி எல்லாம் இருந்தா என்னதான் ஆகிறதுன்ற மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க. அந்த ராமானுஜ நாயக்கருடைய ஒரே ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து 3 வயசு. அவன் வெளியில விளையாடிட்டு இருந்த பையன் என்ன செய்யறான், வீட்டுக்குள்ள வரான். வரும்போது பிறந்த மேனியா இருக்கா. இது மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடல. அம்மனமா உள்ள வரான். வந்து இப்படி எட்டி பாக்குறான். வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரே ஜனமா இருக்குது. மக்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள போலாமா வேணாமா? குழந்தை இல்லைங்களா? ஒண்ணும் புரியல. போலாமான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனை பண்றான். உடனே சரி
ஓ வேணாம் வெளியிலே போயிடலான்ற மாதிரி அவன் வெளியே போலான்னு எத்தனைக்கும் போது என்ன பண்றாங்க, ஒரு வெள்ளை புடவை கட்டிட்டு ஒரு அம்மா வராங்க. அவங்க வந்து அந்த குழந்தைய டக்குன்னு தூக்கிக்கிறாங்க. தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. அவனை பார்த்த உடனே அந்த பையனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அங்க இருக்கிறவங்களுடைய நிறைய பேர் இருக்காங்க. அந்த பார்த்த உடனே குழந்தைக்கு தன்னைத்தானவே வந்து கத்த ஆரம்பிக்குது. குழந்தை அழத பார்த்த உடனே அந்த குழந்தை அங்க கூட்டத்தை பார்த்து கத்த ஆரம்பிக்குது. அந்த குழந்தை அழுத உடனே அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாமே அந்த குழந்தைய நினைச்சு அவங்க அந்த குழந்தையுடைய நிலையை நினைச்சு பயங்கரமா எல்லாரும் ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வந்து சிலர் அந்த காட்சியை பார்க்கவே முடியாம அங்க இருந்து வெளியவும் போயிடுறாங்க. இப்படி எல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து அந்த குழந்தையுடைய சூழலை வந்து நமக்கு காட்டுறாங்க. கொஞ்ச நாள் அப்படியே போகுது. அந்த 16வது நாள் அப்படின்னு சொல்லி காரியம் நடக்கும் இல்லைங்களா? அந்த நாள் வருது. அப்ப என்ன பண்றாங்க, ஜெகமாவுக்கு சர்வ அலங்காரமும் செய்யறாங்க. ஏன்னா இதுதான் வந்து அந்த பெண்ணுக்கு கணவன் இறந்துபட்ட பின்பு இறுதியாக அந்த ஒரு நாள் தான் எல்லா சடங்குகளுமே செஞ்சு கடைசின்றதால அதிதேவதை மாதிரி, அதாவது ஒரு தேவதைனா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி மஞ்சள் எல்லாம் நிறைய பூசி கை நிறைய வளையல் போட்டு தலை நிறைய பூலாம் வச்சு அவளை அவ்வளோ அலங்காரம் பண்ணி கொண்டு வராங்க அவங்க வீட்டுடைய முற்றத்துல. ஒரு பெரிய ஒரு கட்டமான ஒரு முறத்துல என்ன செய்யறாங்க, அது மேல வந்து அந்த கம்மம் புல்லு அம்பாரம் அப்படின்னு சொல்லி அதை போட்டுட்டு அதுக்கும் மேல எரும தோலால முறுக்கி செய்யப்பட்ட கயிறு, அது வந்து ஒரு 2, அது வந்து உழவு வடம் அப்படின்னு சொல்றாங்க. அதை மேல வச்சுட்டு அதுக்கும் மேல வந்து அவளை வந்து நிக்க வைக்கிறாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெகமாவ. ஜெக்கு என்ன பண்றா, அவன் நிக்கிறா. அவளுக்கு அந்த நெற்றியில வைத்திருக்கக்கூடிய குங்குமத்தை பத்தி சொல்லும் போது துலாபாரமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அவளை பாக்குறதுக்கு அவ கண் வேணும் அப்படின்னு அவ்வளவு அற்புதமா அவளை வந்து நிக்க வைக்கிறாங்க. இப்படி அழகா இருந்தாலும் அவளுடைய கண்ணீர் வந்து கண்ணுல இருந்து தார தாரையா ஊத்திக்கிட்டே இருக்கு. அவ்வளோ அவ அழுதுகிட்டே இருக்கா. இப்படி அழுதுகிட்டே இருக்கும் போது அந்த சமயத்துல ஒரு தலை ஃபுல்லா நரைச்சிருக்கக்கூடிய ஒரு அம்மா வராங்க, ஒரு பாட்டி வராங்க. அந்த கேள்வி என்ன செய்யறாங்கன்னா, ஒரு வெங்கல தட்டு, சாப்பிட்ற வெங்கல தட்டு எடுத்துக்கிறாங்க. கூடவே வந்து ஒரு குச்சி அதை எடுத்துக்கிட்டு அந்த சபை முழுவதும் இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து என்ன செய்யறாங்க, தூக்கி பிடிச்சுக்கிறாங்க. தூக்கி பிடிச்சிட்டு கண் 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 சொல்லிட்டு ஒரு 3 தட்டு தட்டுறாங்க. அப்படி தட்டன மாத்திரத்துல அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த வெங்கலத்தட்டை வச்சு ஒரு பெண்ணை நிக்க வச்சு இப்ப அந்த இந்த சுமங்கலியா நிக்கிற, இப்பத்திக்கு அவ சுமங்கலியா நிக்கிற இந்த பெண் தாலி வந்து எடுக்க போறாங்க இல்லைங்களா? சோ அப்படிப்பட்ட இதுக்கப்புறம் அவளுக்கு எடுக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ இப்ப என்ன நிலையில இருக்கிறான்றத அந்த தட்டு மூலமா வந்து அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அறிவிக்கிறாங்க அந்த சபையில. என்னன்னா அப்படி அடிச்சா அந்த பெண் வந்து மாசமா இருக்கிறா, கர்ப்பவதியா இருக்கிறான்றது பொருள். அப்ப அவ மாசமா இருக்கிறான்ற ஒரு செய்தியை கேட்ட உடனே ஜெக்குவோடைய அப்பா அப்படியே தலை சுத்தி கிருன்னு ஆகி அவரு விழுந்துடுறாரு, மயக்கம் போட்டு விழுந்துடுறது. அந்த செய்தி என்ன ஆகுதுன்னா அங்க கூடி நிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த சுத்தி இருக்கக்கூடிய ஜனங்கள் அவ்வளோத்தரும் ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கணவன் இறந்து பட்டுட்டான், அவ வந்து இப்ப கர்ப்பவதியா இருக்கிறா, இவ எப்படி இந்த குடும்பத்தை எப்படி இதுக்கப்புறம் இவ வாழ போறா என்பதாக அது ரொம்ப ஒரு அந்த எதுவுமே பேச முடியாத அளவுக்கு எல்லாருடைய துக்கமும் அழுகையா வெளிப்படுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காட்டுறாங்க. அப்படியே போகுது. உடனே ஒரு நாள் வந்து தலை கோழி, அதாவது காலையில விடியகாத்தால கோழி கூவுது. அப்போ வந்து என்ன செய்யறான்னா, குத்து விளக்கை ஏத்தி வச்சு இருக்கக்கூடிய இடத்துல தனிமையில உட்கார்ந்துக்கிட்டு தலைமுடி எல்லாம் அவுத்து விட்டுக்கிட்டு ராமானுஜ நாயக்கருடைய மனைவி வந்து அழறாங்க. ஒரு பாட்டு பாடி அழறாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொச்சி மலையாளம் கொடி படரும் குத்தாலோ, கொடி படந்து ஏது செய்ய இப்போ கொடி மன்னர் இல்லாம, இஞ்சி மலையாளம் இல படரும் குற்றாலோ, இல படந்து ஏது செய்ய இப்போ இளவரசர் இல்லாம, மஞ்ச மலையாளம் மலப்படரும் குற்றாலம், மழை பறந்து எது செய்ய மவராசை இல்லாம அப்படின்னு சொல்லி அவ பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஜெக்கம்மா. இது வந்து அவளுடைய எப்படி தனிமையில இருந்து தவிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத இந்த ஒரு பாடல் மூலமா வெளிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து
அந்த குழந்தைக்கு ஜக்குவோடைய மகன் இருக்காளுங்களா, ராமானுஜ நாயருக்கும் ஜக்குக்கும் பிறந்த முதல் குழந்தை. அவனுக்கு வந்து 3 வயசு அப்ப காட்டும்போது, இப்ப 3 வயசு 10 மாசம் ஆயிடுச்சு. அவன் வெளியில உட்காந்துட்டு இப்பயும் என்னன்னா மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சு முட்டுடுச்சு. வெறிச்சுன்னு அது வெளிச்சமா இருக்கு கொஞ்சம். அந்த குழந்தை என்ன பண்ணுது, மண்ணுல போய் உட்கார்ந்துகிட்டு தனியா விளையாடிட்டு இருக்கான். அவனே பேசிக்கிறான், அவனே தலையாட்டிக்கிறான். ஏதோ அவனுக்கா தெரிஞ்ச ராகத்துல பாட்டும் பாடுறான். சோ இப்படி பாட்டு பாடிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அந்த வீட்டுக்குள்ள ஒரு பிறந்த குழந்தையினுடைய அழுகுரல் வந்து கேக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த கதையை வந்து முடிக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த சாவு என்கின்ற கதையுடைய அம்சமாக இருக்கக்கூடிய செய்திகள் ஐயா. இந்த வாய்ப்பை நல்கிய கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் இதோட 3வது முறையாக பேச வாய்ப்பளித்த அத்துணை பெருந்தகைகளுக்கும் என்னுடைய நன்றியினை உரித்தாக்கி கொடுக்கின்றேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி தோழமையே. மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றதா, நீங்க கதை சொன்ன பிறகு மனசுக்கு வாரமா இருக்குது. ஏன் அப்படின்னா, நீங்க பாடிய அந்த ஒப்பாரி பாடல் உலக வாழ்வியலில் ஒரு கணவன் இழந்தால் பெண் சந்திக்கக்கூடிய அவநிலைன்னு சொல்லலாம். அப்படி அது மேல சொல்ற அளவுக்கு இல்லை. ஏன்னா நீங்க அவ்வளவு அந்த கதையோடு ஒன்றி சொன்னது. குறிப்பாக நான் அந்த கதை பட்டியலை நம்முடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் அறமையா அனுப்பிய பிறகு நான் பார்த்தேன். ஒவ்வொரு தலைப்பா பார்த்துட்டே வந்து, சோ இந்த தலைப்பை யாராவது எடுப்பாங்களா, இந்த தலைப்பு தான் கடைசியா எடுப்பாங்க, யாருமே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த தலைப்பை நீங்க எடுத்துட்டு எனக்கு எடுப்போமே ரொம்ப ஆச்சரியம். எப்படி புனித வயமா அந்த தலைப்பை எனக்கு அனுப்புங்க, அந்த கதையை அனுப்புங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். இதுதான் ஒரு பெண் சமூகம் எதையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவே நாம் பார்ப்போம். அந்த அடிப்படையில் இந்த தலைப்பை எடுத்த உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் தோழமையே. குறிப்பாக இந்த கதையையும் நீங்கள் சொன்ன விதம், பாங்கு, கதையை எளிமையாக சொன்னீர்கள் என்பதை காட்டிலும் பெண்மையாக சொன்னீர்கள், மனதிற்கு இதமாக. அடிக்கடி அதை ரவீந்திர பாரதியார் சொல்லுவாங்க, காதோடு காது சொல்வது போல. இந்த கதையை நான் என்னமோ ஒன்று சொல்ல போறேன், எல்லாரும் கேளுங்க 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 அப்படின்னு உணர்த்துவது போல அந்த கதையினுடைய போக்கை, அந்த கதையினுடைய சொல்லாடலை, கதையினுடைய குரலை, உங்களுடைய அந்த ஒழிப்பு திறனை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கதையை சொன்னீர்கள். அதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சமிருந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா அவர்கள் தொடங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்க. அன்புள்ள தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். புனிதவதி அவர்கள் மிக அருமையாக நம்ம நெறியாளர் சொன்னது போல மெதுவா சொன்னாங்களா, நல்லா சொன்னாங்களா, இனிமையா சொன்னாங்களா, காதோடு காது வச்சு சொல்ற மாதிரி சொன்னாங்களா, கதையை சொல்ற மாதிரி சொன்னாங்க. அருமையா சொல்லியிருக்காங்க. கதை சொன்னது மட்டும் இல்ல, அந்த ஒப்பாரி பாட்டை பாடின விதம் இருக்கே, அடடா, எல்லார் கண்களையும் கலங்கடிச்சிருச்சு. நம்ம ராமானுஜர் நாயக்கர் என்பவர் ஒரு கதாபாத்திரம். ஆனா அவங்க அந்த ஒப்பாரி பாட்டை பாடுவது உண்மையிலேயே நம்ம ராமானுஜ நாயக்கர் என்கிற ஒரு மனிதர் இறந்த அந்த சோக நிகழ்ச்சிக்கு நம்ம போய் வருத்தப்படுற மாதிரி ஆயிப்போச்சு. யதார்த்தமா கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப அருமை, ரொம்ப அருமை, ரொம்ப நல்ல நீண்ட கால வாழ்க்கம்மா. நீங்க நல்லா சொன்னீங்க, அருமையா கதை சொன்னீங்க. நம்ம கலை இலக்கிய பெருமன்றம் எவ்வளவு பெரிய உன்னதமான தோழமைகளை எல்லாம் பெற்றிருக்கிறது நினைக்கும் போது உண்மையிலே மனம் புலகாங்கிடம் அடைகிறது. இந்த கதையை பாருங்க, ஒரு சின்ன கதை தான். கதையினுடைய தொடக்கத்துல இந்த கிராமத்துல யாராவது ஒரு வீட்டுல சாவு நடக்குதுன்னா அறிகுறியா நாய் வந்து ஊளையிடும். நாய் ஊளையிட்டா அந்த வீட்டுல சாவு நடக்கும்னு சொல்லுவாங்க. அதை ஒண்ணு கொண்டு வர்றார், அந்த நம்பிக்கை ஒண்ணு கொண்டு வர்றார் கதையில. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு உற்பாகம் அந்த பெரிய ஒரு சோகம் நடக்க போகிறது, ஒரு துயரமான சம்பவம் நடக்க போகிறது, ஒரு இறப்பு நடக்க போகிறது என்பதற்கான அறிகுறியாக பெரிய குளம்படி. அது என்ன, ஒரு மாய யதார்த்தவாதமா சொல்றாரு, மேஜிக்கல் ரியலிசம் மாதிரி.
யமனுடைய வாகனம் எருமை கடை. அந்த எருமை கடை வந்த குழம்பு அடிதான் அது முன்னாடி தெரிகிறது. ஆச்சா, இது வரப்போகுதுன்னு முன்கூட்டியே அந்த அவங்க வீட்டுல உள்ள கோழிகள் எல்லாம் பட 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 படன்னு அடிச்சுக்குது. மாடு வந்து கத்துது, கன்று கத்துது. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சோக நிகழ்ச்சி நடக்க போவதற்கான உட்பாதங்கள் அப்படின்ற மாதிரி கட்டமைச்சிருக்கிறார். அது உண்மையா பொய்யா, ஆனா கதைக்கு எவ்வளவு வலு சேர்க்குது பாருங்க. ரொம்ப அருமையான கதை. சங்க இலக்கியத்துல பக்குடுக்கை நன்கணியார் என்ற புலவர் புறநானூற்றுல ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, ஒரு வீட்டில் சாவு பறை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. யாரோ இறந்து விட்டார்கள், அதற்கான சாவு பறை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. எல்லோரும் வருத்தப்பட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஊர்ல ஒரு தெருவுல ஒரு வீட்டுல இந்த நிகழ்ச்சி நடக்குது. இன்னொரு தெருவில திருமண பறை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இங்க சாவு பறை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதே தெருவில் இன்னொரு வீட்டுல திருமண பறை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. திருமண வாத்தியங்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அங்க பெண்கள் எல்லாம் மிக அழகாக உடை உடுத்தி நகை அணிந்து மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். கணவனை சேர்ந்தவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள், பிரிந்தவர்கள் எல்லாம் வருத்தப்படுகிறார்கள். இதெல்லாம் உலக இயற்கை அப்படின்ற மாதிரி பக்குடுக்கை நன்கணியார் சொல்லுவார். அதே அந்த அந்த பாட்டு எனக்கு நினைவு வந்துருச்சு இந்த கதையை படிக்கும் போது. இந்த பதியை படிக்கும் போதும் புனிதவதி சொல்லுகிற போதும் நினைவு வந்துருச்சு. இங்க இவர் என்ன பண்றாருன்னா, நேற்று இருக்கிறவன் இன்னைக்கு இல்ல, நெருநல் உடனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்த உலகு வள்ளுவர். நேற்று இருந்தது இன்னைக்கு இல்லப்பா, அதான் அந்த உலகத்தினுடைய பெருமை அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. இவரு காலையில பார்த்தவன் இப்ப இல்லப்பா, அதை இன்னும் எளிமைப்படுத்தி காலையில பார்த்தவன் இப்ப இல்லையப்பா. பாவம், அவருக்கு நெஞ்சடைப்பு மாரடைப்பு வந்து அந்த யாரோ ராமானுஜன் நாயக்கர் கதையில வர்றவரு நம்ம கூட எவ்வளவு நெருக்கமாயிட்டா இருப்பாருங்க. புனிதவதி கதை சொல்ற நேர்த்தியில நாம வந்து நேரா ராமானுஜன் நாயக்கர் வீட்டு துக்க சமாச்சாரத்துக்கு போன மாதிரி ஆயிப்போச்சு. அவ்வளவு ஒரு ஆனா அந்த புறநானூற்று செய்யுள்ள பக்கத்து வீட்டுல வேற ஒரு வீட்டுல திருமணம் நடக்குதுன்னு சொன்னாரு. இதே வீட்டில் ஒன்று இறப்பு, இன்னொன்று பிறப்பு. அந்த சடங்கெல்லாம் செஞ்சு தாலியெல்லாம் வாங்கி மிக அலங்காரம் பண்ணி கடைசி அலங்காரம் அதான். அந்த காரியம் செய்யும் போது, பெரிய காரியம் செய்யும் போது 16 நாள் கழிச்சு காரியம் செய்யும் போது பெண்களை ரொம்ப அழகாக உடை உடுக்க வைத்து மிக அலங்காரங்கள் எல்லாம் செய்து ஒப்பனை எல்லாம் செய்து, ஏன்னா அடுத்து தாலி வாங்க போறாங்க. அந்த இதை வந்து இவள் கருவுற்று இருக்கிறாள் என்பதை அறிவிப்பதற்காக அந்த வெங்கல கிண்ணியில வெங்கல கலத்துல குச்சி எடுத்து அந்த முதிய பெண்மணி அடித்து எல்லோருக்கும் அறிவுறுத்துகிறாள். எங்க பக்கமெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இறந்தவனுடைய மனைவி கருவுற்று இருந்தால் அதை தெரிவிப்பதற்கு ஒரு செம்பு நிறைய வெளியே பாலை கொண்டு வந்து எல்லாரும் காட்டிட்டு வைப்பாங்க. அப்படின்னா என்ன பொருள்னா, இந்த பெண் இந்த இறந்து விட்டானே இவனுடைய மனைவி கருவுற்று இருக்கிறாள், ஏன்னா சமூகத்துக்கு தெரியப்படுத்தணும். நாளைக்கு அவ குழந்தைகளை பெக்கும் போது அவளை பத்தி அவதூறுகள் பரப்பாங்க இல்லையா, அதையும் சமூகத்துல எவ்வளவு அந்த சடங்குல எவ்வளவு பொருள் இருக்கு பாருங்க. ரொம்ப அருமையான கதை. ஒரு வாழ்வியல் யதார்த்தத்தை, பிறப்பும் இறப்பும் நடைமுறை, வாழ்க்கையினுடைய நடைமுறை நிலையாமை. அதாவது மனிதர்கள் இறக்கலாம், ஆனால் மனித குலம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும். அதுதான் ராமானுஜ நாயக்கர் இருக்கிறார், ராமானுஜ நாயக்கருடைய மனைவியின் வயசிலே ஒரு குழந்தை பிறக்கிறது. இப்ப மனித குலம் தொடர்கிறது. இதுதான் உலக இயற்கை. இந்த இயற்கையின் உண்மையை, பேருண்மையை இந்த சிறுகதை மிக அழகாக சொல்லியிருக்கிறது. அருமை அருமை. கதை சொல்லிய புனிதவதிக்கும் இதற்கு ஏற்பாடு செய்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும், குறிப்பாக நம்முடைய அன்பிற்குரிய அறம் அவர்களுக்கும், நெறியாளர் பேராசிரியர் கருமுருகன் அவர்களுக்கும், பின்னூட்டம் சொல்லக்கூடிய என் அன்பு தோழர்களுக்கும், இதை உலகம் பூராவும் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. குறிப்பாக கவிஞர் சுகுமார் தான் தமிழ் சமூகத்தினுடைய சடங்கியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியலோடு தொடர்புடையது. இல்லை அப்படின்னா சடங்கியல் என்பது ஒரு செய்தியை உணர்த்துவதற்காக, அதாவது மறைபொருளாக உணர்த்துவதற்காக கையாளப்பட்ட
ஒரு ஒரு பண்பாட்டு கூறாகத்தான் நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த கதையிலும் அதை புதித்து வைத்திருக்கிறார். அதை சரியாக பின்னூட்டம் வாயிலாக வெளிப்படுத்திய கவிஞர் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பின்னூட்டம் யாராவது சொல்ற மாதிரி இருந்தீங்கன்னா கை வருத்துங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சிவகங்கை கிளையினுடைய கூட்டம், அதில் பங்கு பெறுவதற்காக நாம் வந்தோம். மலையில் சுற்றி கொண்டு அந்த அரங்கிலே தான் இன்னும் இருக்கிறோம். கை உயர்த்தினால, ஏன்னா கணினியில இருந்து எனக்கு தெரியும் யாரை கூப்பிடுறதுன்னு. இங்க இருக்கிறதுனால தயவுசெய்து தோழர்கள் கை உயர்த்தினால் நான் கூப்பிடுவதற்கு ஏதுவாக இருக்கும். சிவசுப்ரமணியன் தோழர் வந்துட்டீங்களா? ஓகே, சிவசுப்ரமணியன் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜபாளையம் கிளையின் கலை இலக்கிய பெருமன்ற கூட்டம் இப்பதான் வந்த. வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். கதை சொல்றத கேட்கக்கூடிய பாக்கியம் இல்லாம போச்சு. இருந்தாலும் திருமதி புனிதவதி அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த கதையில முதல்ல கீரா அவர்கள் கதவை தட்டுறது மாதிரி இது பண்ணதாப்புல வீட்டு செல்ல வளர்ப்பு பிராணிகள் செயல்களால் யமன் என்று கீரா குறிப்பிடுகிறார் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வீட்டுல உள்ள பிராணிகள்லாம் செயல்படுற இதை பார்த்து அது யமன் என்றே தோன்றுகிறது. அடுத்து ஒருவருக்கு மாரடைப்பு வரும்போது உண்டாகும் நிகழ்வுகளை கீரா அவர்கள் ரொம்ப தத்துருவமாக விளக்கியுள்ளார்கள். முதலுதவி செய்ய தெரியாத சக்கு பரிதவிக்கிறாள். கொடி படர்ந்த கொம்பை அகற்றியதும் கொடி சாய்வது போன்று அவர் தலை சாய்ந்தார். அந்த ராமானுஜ நாயக்கர் அப்படி தலை சாய்ந்து இறந்து போறார். இது நல்ல ஓமை, அந்த கொடி சாய்ந்தது போல. வெங்கல தாளத்தில் மரக்கம்பால் கண்கண் என்று தட்டி ஓசை எழுப்புகிறது. அது தாலி அறுக்க போகும் சக்கு முழுகாமல் இருக்கிறாள் என்பதை அடையாளம் காட்ட அது ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கும் போல இருக்கு. இதற்கு சோபா பரமசிவனார் அவர்கள் ஒரு பாத்திரத்துல, அது குத்துப்போனியா இருக்கலாம், குப்பரையா இருக்கலாம், ஏதோ ஒரு பாத்திரத்துல நீரை வச்சுக்கிட்டு போடுவாங்க. ஒரு பூ, 2 பூ, 3 பூ அப்படின்னு 3 பூ போட்டா 3 மாசம் அப்படின்னு பொருள் என்று அவர் இந்த தமிழர்களுடைய பரம்பரை பழக்க வழக்கங்களை பற்றி சொல்லுகிறார். இதுல அடுத்து சாவு. உள்ளே அப்பொழுதுதான் பிறந்த குழந்தை அழுகுரல் கேட்கிறது. அந்த பிறந்த குழந்தைய அப்பா இறந்ததை நினைச்சு அழுதுகிட்டே வருகிறது என்பதை உணர்த்துவதாக கீரா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் என்றே கருதுகிறேன். நல்ல கதை. சின்ன கதையா இருந்தாலும் இந்த உலகம், அதாவது மனித வாழ்க்கை நிலையில்லாதது என்பதை சித்தரித்து காட்டியுள்ளார் கீரா அவர்கள். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. வேற யாராவது பின்னூட்டம் சொல்றீங்களா? வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம். மகாலட்சுமி தோழர் சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம் அனைவருக்கும். காரைக்கால் அம்மையாரின் பெயரை தாங்கி நிற்கும் புனிதவதிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள், வணக்கங்கள். மிக அருமையாக கதை சொல்லி அந்த கதைக்குள்ளேயே எங்களை கொண்டு சென்று விட்டீர்கள். உண்மையிலேயே அந்த கதையுடைய தலைப்பை பார்க்கும்போது சாவு, அத எப்படி அத நம்ம கிராமத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் சில நேரத்துல அந்த ரொம்ப சண்டை முத்தி போச்சு அப்படின்னா சாவு அப்படிங்கிற வார்த்தைய அடிக்கடி பயன்படுத்துவாங்க. ஆனா இந்த ஒரு தலைப்பை எடுத்து நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு தைரியம், அதுக்காக உங்களுக்கு பாராட்டுறேன். அற்புதமாக சொன்னீங்க புனிதவதி. அடுத்து இந்த இதுல கணவன் இறந்துடுறாரு. அவன் முன்னாடி இந்த காலடி தடம், அது யமனினுடைய காலடி தடம். நிறைய அந்த இறப்புக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கும். நாய் ஊளையிடுறது, இதெல்லாம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. நம்புறோமோ இல்லையோ,
ஆனாலும் அது உண்மை அப்படிங்கிறது நான் நம்புறேன். அது மாதிரி கணவன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த அந்த அவ வந்து என் அதிகாரியே அப்படின்னு சொல்லி அழுகுறாள்ல. ம். அப்படின்னா ஏன் அப்படின்னா கணவன் மட்டும்தான் எழுத படிக்க தெரிஞ்சவனா இருப்பான். அவனை ஓகே. முன்ன அனுப்பி விட்டு பூ மஞ்சள் இல்லாம பயன் இல்ல, அதிகாரியா நீ இல்லாம மத்தவங்களை அண்டி நான் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்திட்டியே அப்படின்னு நினைச்சு அந்த பெண் அழுகிறதாக எனக்கு அந்த ஒரு வருது. ரொம்ப அருமையாக இருந்தது. அடுத்து இந்த சொல்லுவாங்க இல்லையா, கணவனுக்கு மிஞ்சிய உறவும் இல்லை, கோமணத்திற்கு மிஞ்சின வறுமையும் இல்லை அப்படிங்கிற ஒரு பழமொழியோட உண்டு. அந்த வகையில இன்னைக்கு கதை சொன்ன இந்த கதை புனிதவதிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களையும். அதே மாதிரி ஒப்பாரி நன்றி. பாட்டு ரொம்ப அருமையா பாடுனீங்க. உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ கேட்க கேட்க அப்படி ஒரு மனசுல ஒரு ஏதோ ஒரு வழி இருந்துகிட்டே இருந்துச்சு. எங்கேயோ யாரோ பாடினாலும் சரிதான், இது நம்ம சாவு நம்ம நெருங்கி பாக்குற சாவு மாதிரியே எனக்கு தெரிஞ்சது. அது மாதிரி நான் நிறைய சாவு வீட்டுல எல்லாம் நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். நிறைய பேருக்கு அந்த உடல்களை குளிப்பாட்டி விடுவேன் நானு, அதெல்லாம் நான் செய்வேன். அதனால எனக்கு வந்து இவங்க பாடுற அந்த பாடல்கள் வந்து ஒரு பக்கம் சோகமா இருந்தாலும் அந்த வார்த்தைகளை போட்டு உடனே உடனே பாடுவாங்க இல்லையா, அது ரொம்ப அழகா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள் புனிதவதி. மீண்டும் ஒரு முறை வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி. நன்றிங்க. நன்றிங்க. பேராசிரியரே ஒண்ணு சொல்லிடுறது. பேராசிரியர். நன்றி அம்மா. வேற யாராவது பின்னூட்டம் தரீங்களா? வேற யாராவது பின்னூட்டம் தரீங்களா? பேராசிரியர் நிறைவா பொதுச் செயலாளர் ஐயா சொல்லுங்க. ஐயா சிவசுப்ரமணியா சொல்லுங்க. ஒண்ணுதான், வேற ஒண்ணு இல்லை. ஒவ்வொரு வட்டாரத்திலையும் ஒவ்வொரு பழக்கம் இருந்திருக்கு. அதாவது கணவன் இறந்த அன்றே சில பேருக்கு இந்த தாலி, வளையல், பூவு எல்லாம் பறிச்சிருவாங்க. இங்க வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அலங்கரிச்சு, அதாவது எவ்வளவு அழகுபடுத்த முடியுமோ அவ்வளவு அழகுபடுத்தி பிறகு அந்த எல்லா பொருள்களையும் பறித்து கொண்டு அவலட்சணமாக்குகிறார்கள். ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு வழக்கு இருந்திருக்கதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. லட்சணத்தை உண்டாக்கி அவலட்சணத்தை உருவாக்குவாங்க. லட்சணமா இருக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி சரிதான் தோழர், சரிதான். நன்றி தோழமையே. வேற யாராவது பின்னூட்டம் இருக்கீங்களா? இல்லைன்னா நிறைவா பொதுச் செயலாளர் போயிடலாம் பாக்குறேன். இதான் இன்னைக்கு சிவகங்கை கிளையோட கூட்டம் நடைபெற்றது. ஒரு நடந்துகிட்டு இருக்கு. அதான் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் தான் எல்லாருமே. கூட்டம் என்ன கூட்டம் தலைவர்? நன்றி தோழமையே. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் வணக்கத்துக்குரிய மருத்துவர் அரமையா அவர்கள். இலக்கிய கூட்டமா? கேக்குதா? கேக்குதா சொல்றேன். ஹலோ, கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா. பொதுச் செயலாளர் கேக்குது. சிவகங்கை இப்பதான் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். மழை, பயங்கரமான மழை. மழையில வண்டி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு புனிதவதி அவங்க வந்து மிக அருமையா சொன்னாங்க. அந்த ஒப்பாரி பாடல் பாட்டும் சரி, அந்த கதையை சொல்லி போனது விதம் வந்து மிக அருமையா இருந்தது. அந்த கதைய அவங்களே ரசிச்சு உள்வாங்கி சொன்ன மாதிரி இருந்தது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு உயிர் இழப்பும் ஒரு உயிர் பிறப்பும் ரெண்டுக்கும் இது சொல்லிட்டு அந்த உயிர் அந்த ஒவ்வொரு இதையுமே நுணுக்கமா சொல்லியிருப்பார். அந்த பெரிய காலடி இருந்தது, இந்த ஆடு மாடுகள் நாய் எல்லாம் என்ன செஞ்சது இருந்தது. அது போலவே அந்த கடைசி நிமிடங்கள் கேஸ்பிங்னு சொல்லுவோம். அந்த இதுல கடைசி பெருமூச்சு எடுக்கிற போது நெஞ்சு எப்படி இருந்தது, வயிறு எப்படி உள்ள போச்சு, தலை எப்படி சாஞ்சது, இதெல்லாமே அப்படியே ஒரு காட்சி படப்பிடிப்பை போல மிக நுணுக்கமாக விவரித்துள்ளார் கீரா அவர்கள். அந்த பையனை சொல்லும் போது 3 வயசு நிறைஞ்ச பையன், அடுத்து 3 வயசு 10 மாசம் நிறைஞ்ச இது, அந்த பொண்ணு அதிகாரியேன்னு சொல்லி அழுகிறது. ஒரு மாரடைப்பு தான் இது வந்து அந்த செஞ்சது. இது எல்லாமே
ஒரு நம்ம ரவீந்திர பாரதி சொன்ன மாதிரி சாப்பறையும் மணப்பறையும் ஒரே இடத்துல கேட்டுக்கிட்டு இப்படிதான் உலகம் அப்படின்னு அந்த சங்க பாடல் போகும். ஜீவா இதை வந்து எடுத்து சொல்லுவார். இது வந்து உலகம் எப்படிப்பட்ட உலகம்னா, ஒரே ஊர்ல ஒரே மலையில, அது ஒரு மலை கிராமத்துல நடக்கக்கூடியது. ஒரு பக்கம் மணப்பறை அடிச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் சாப்பறை அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ரெண்டும் உள்ளதுதான் உலகம். ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் ஒரு பக்கம் இன்பமும் உள்ளது. கீரா வந்து இந்த கதையில ஒரு பிறப்பையும் ஒரு இறப்பையும் வைத்து பின்னிருக்க. அந்த இறப்பின் போது ஏற்பட்ட சடங்குகள் ரொம்ப நுணுக்கமா ரவீந்திர பாரதி ஐயா சொன்ன மாதிரி, அதுல வந்து தோழர் சொன்ன மாதிரி, இது வந்து அந்த பெண் மேல கணவன் இல்லாத பெண் வந்து பிரசவிக்கும் போது என்னென்ன சிரமங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும், இதுக்கு முன்பாகவே அதை அனௌன்ஸ் பண்றது, இதெல்லாம் ஒரு நல்ல நுணுக்கமாக தன்னுடைய சமூகத்தில் உள்ள பெண்ணை பாதுகாக்கும் முறைகளாக இது வந்து இருந்திருக்கு. மிக அருமையான கதை. மிக ஒரு சாவு வைத்த கதையா இருந்தாலும் சரி, அந்த இன்னொரு கதையில கூட எப்படி இதெல்லாம் இறக்கும் போது செய்வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சடங்குகளை எல்லாம் சொல்லவே ஒரு கீரா வந்து மிக கைதேர்ந்தவராக இருக்கிறார். ஒவ்வொரு நிகழ்வின் போதும் தமிழர்கள் கடைபிடிக்கும் சடங்குகளை எல்லாம் எழுத்து வடிவில் கொடுத்து ஒரு ஆவணப்படுத்தியுள்ளார் என்றே நாம் கருத வேண்டியது. நன்றி. நன்றிங்க. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. அம்மா புனிதவதி அம்மா, நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயா கேக்குதுங்களாங்க ஐயா? கேக்குதுமா, கேக்குது. சரிங்க ஐயா. இந்த கதைய எனக்கு நான் எடுக்கும் போதே ரொம்ப யோசனை என்னன்னா, இந்த கதையை ஏன்னா ஏற்கனவே எடுக்கும் போதே நிறைய பேரு எல்லா கதையும் எடுத்தாங்க. இந்த கதை மட்டும் பெண்டிங்லயே வந்துகிட்டே இருந்துச்சுங்களா. சரி, இந்த கதை என்னதான் சொல்லுது? நான் உள்ள எல்லாம் எதுவுமே படிக்கவே இல்ல. ஏன் இந்த கல்லூரியிலே கேட்டாங்க, ஏன் தலைப்பு நீ எப்ப எடுத்தாலும் ஏதாவது வித்தியாசமா தான் பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படின்னே சொல்லி என்ன கிண்டலே பண்ணாங்க. இல்ல இருக்கட்டும், தலைப்பு பார்த்தேன், இருக்கட்டும் புதுசாவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் எடுத்தேன். படிக்கும்போது ரொம்பவே எப்படி ஒரு கணவன் மனைவியுடைய நிலை, அதுக்கு உடனடியாகவே அதுக்கான மாற்றா எப்படி அந்த கணவன் இறந்துபட்டது, இறுதியாக அந்த குழந்தை பிறப்பு, அந்த பெண்ணுடைய ஒவ்வொரு கட்டமா சொல்லும்போது ரொம்பவே பெண்ணுக்கு நிகழக்கூடிய சமூகத்துல என்னெல்லாம் அந்த அறிவிப்புன்றது எனக்கு ரொம்பவே அதுல ஒரு அவ கர்ப்பமா இருக்கிற அவளை யாரும் வெளியில அடுத்தது பேசிடக்கூடாதுன்றதுல ரொம்ப சமூகத்துல எப்படி வந்து பெண்களுக்கு அது ஒரு சடங்குல அந்த தட்டை வச்சு அவங்க அறிவிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு சடங்கா வந்து நான் நினைச்சேங்க ஐயா. ஏன்னா அவங்க சொல்லும் போது இந்த பெண் வந்து வேறு யாரும் கிடையாது, அந்த கணவனுக்கான குழந்தைதான் அது அப்படின்றத முன்கூட்டியே வந்து அந்த சபையில அறிவிக்கிறதுன்றது ரொம்பவே அது வந்து சரியான ஒரு முறையாகவும், அந்த பெண்ணுக்கு அதை கேட்டு ஒரு தந்தையாக இருந்து அவரு எப்படி துடிச்சு போய் அங்க அதை கேட்டு மயக்கம் போட்டு விழறாருன்றது, அந்த எல்லா செய்தியுமே வந்து அந்த பெண்ணுடைய உணர்வுகளை அப்படி வந்து வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய கீரா ஐயாவுடைய கதையை எனக்கு சொல்றதுக்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்குமே பெருந்தகைகளுக்கான உங்களுக்கு நான் ஒரு நன்றியை மீண்டும் மீண்டும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் ஐயா. அதுதாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி தோழமே, மிக்க மகிழ்ச்சி. பின்னூட்டம் பார்க்கலாம். பின்னூட்டம் பார்த்த பிறகு நம்ம அடுத்த நிகழ்வு போகலாம். மகாலட்சுமி தோழர் கதை சொல்லி புனிதவதி தோழருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒப்பாரி பாடல் பாடி அசத்திவிட்டார்கள். அதே மகாலட்சுமி தோழர் புத்துக்குள்ளே பாம்பு இருக்கும், புது பாம்பு வேட்டையாடும் புண்ணியனார் போகும்போது பூவிருந்த வள்ளி என்ன சுகம், இது ஒப்பாரி வரிகள் என்று எழுதியிருக்காங்க. ரேவதி நவநீத கிருஷ்ணம்மா, எனக்கு 8 வயது இருக்கும்போது அப்பா அவர்களின் அரசு பணி இடமாறுதல் காரணமாக அரியலூர் சென்றோம். அங்கு நாங்கள் குடியிருந்த வீட்டிற்கு 4-5 வீடு தள்ளி வெளியூரில் திருமணம் செய்து கொடுத்த அக்காவின் கணவர் இறந்து விட்டபடியால் அங்கு காரியம் செய்தார்கள். 16ஆம் நாள் படையல் அன்று அந்த அக்காலை மிகவும் அறிமுகப்படுத்தினர். ஒரு வயதான பாட்டி ஒரு செம்பு நிறைய நீர் வைத்து அது 4 மல்லிகை பூக்களை, வெள்ளப்பூக்களை ஒவ்வொன்றாக பூத்து கூட்டம் ஓவென்று அழுதது. அந்த அக்கா 4 மாத பிள்ளைத்தாச்சி என்றார்கள். அக்கா வேறு காலம் ஆன பிறகுதான் அவருக்கு வேறு சாத்திரங்கள் என்று கூறினார். அந்த வயதில் எனக்கு புரியவில்லை. புனிதவதி ஒப்பாரி பாடலை உணர்வோடு பாடி புனிதப்படுத்தி விட்டார்கள். நன்றி. அருமை அக்கா, சகோதரியே,
நல்ல ஒரு பின்னோட்டம். அருமை. அடுத்து சங்கீதா இந்த பாண்டிச்செல்வன் தோழர், கதை சொல்லி அவர்களின் ஒப்பாரி பாடல் சிறப்பு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. இளங்கோ தோழர் பேராசிரியர் பெருந்தகை புனிதவதி அம்மா அவர்கள் மிகச்சிறந்த கதை சொல்லியாகவும் கலை இலக்கிய பேருரை செயற்பாட்டாளராகவும் திகழ்கிறார். புதுச்சேரி கலை இலக்கிய பெருமன்றத்தின் தூணாகவும் மிகச்சிறந்த ஆளுமையாகவும் விளங்குகிறார். பாராட்டுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க. பாலுத்தோழர் கதையின் அருமை, கதை சொன்ன தோழியருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. செயலாளரே, நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? நாளை கதை இரவல் சேலை, கவிஞர் திருமதி வீர தமிழ் மகா, மன்னார்குடி, திருவாரூர் மாவட்டம் சொல்றாங்க. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற ஒரு மகத்தான இலக்கிய பணியில் இன்றைய கதை சொல்லியும் கூட தலைப்பை, ஏன்னா அதை சொல்லிதான் ஆகணும். ஒருத்தனுக்கு ஆறுமுகசாமின்னு பேர் வச்சிருப்பாங்க, அவனுக்கு இருக்கிற ஒரு முகம் கூட ஒழுங்கா இருக்க. வெள்ளச்சாமின்னு பேர் வச்சிருப்பாங்க, கரு 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 கருன்னு இருப்பான். அது மாதிரி நீல நிற கண்ணன் வச்சிருப்பாங்க, அவன் கண்ணே இருக்க இல்லாத மாதிரி இருப்பான். ஆனா பேருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் இந்த பேரை பார்த்து துணிச்சலாக எடுத்த புனிதவதியை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் வாழ்த்துகிறது, பாராட்டுகிறது. ஏதோ ஒன்று என அவர் சொன்னது மாதிரிதான் எல்லாரும் அந்த கதையை விட்டுட்டே வந்தாங்க. அது என்னை எடுக்கணும்னு தோணுச்சு. அதுதாங்க வாழ்க்கையின் வெற்றி என்பது என்ன என்று கேட்டால், எதையும் யாரும் செய்யாத போது அதை நாம் துணித்து செய்வதற்காக தன் மனத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்வது என்பது கூட ஒரு இலக்கிய ஆழ்மையினுடைய முக்கிய தன்மையாகவே பார்க்கிறோம். நாமளே பார்த்தீங்கன்னா தெரியும், எதுவுமே நெகட்டிவாவே பேசக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. பேசக்கூடாது இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அது என்ன என்று அறிந்து கொள்வதில் தவறில்லை. அந்த அடிப்படையில் இந்த கதையினுடைய தலைப்பை எடுத்துக்கொண்டு கதை சொன்ன புனிதவதி தோழர் அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களையும் சொல்லி, ஒரு தோழமையே எல்லோரும் இதுபோல நாம் ஒற்றுமையாக இணைந்து இந்த கதை சொல்லல் பயணத்தை தேர்கூடி வடத்தை இழுத்தால்தான், ஒன்று கூடி இந்த தேர்வடத்தை இழுத்தால்தான் ஒரு இலக்கிய பயணம் நிறைவாக அமையும். அந்த அடிப்படையில் நாம் இணைந்திருக்கிற அத்தனை பேரும் இன்னும் ஆளுமைகளை இணைத்துக் கொண்டு இணைவோம். தோழர்களே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு கீரா ஐயா அவர்களின் கதைகளோடு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் உங்களோடு. நன்றியும் வணக்கமும். நன்றிங்க ஐயா.